வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. 2 வாரம் நல்ல ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்காங்க. இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் முடிச்சிட்டோன்னே அடுத்து அந்த கண்டென்ட்டை நான் போடுறேன். இப்போதைக்கு நம்மளோட ஸ்ரீலங்காவோட ஒரு சின்ன ரீகேப்ங்க. போன 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மலேசியாவிலேருந்து ஜஃப்னாக்கு ரயிலில் போனோம், ஜஃப்னாவில் என்னென்ன இடங்களை நம்ம 2 நாளில் சுற்றி பார்த்தோம் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். எந்த ஒரு டூர் கைடும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஓட்டோ இல்லை நீங்கள் அந்த பிக்மி ஆப்லேயே எல்லாத்தையும் புக் பண்ணி போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி எங்கெங்கே தங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். அந்த காணொலியெல்லாம் இன்னும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த காணொலியை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போதைக்கு வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காலை வணக்கம். மணி 6 போகுது. இங்கேருந்து டுக் எடுத்து பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து தான் நம்ம அந்த ஃபேரி எடுக்க போகிறோம். 1 hour ஜேர்னி. ஆனால் பஸ் ஸ்டேஷன் கிட்ட தான், இங்கே 10 நிமிஷம். இப்போ அவங்க 2 பேருக்கு வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பு. மணி இப்போ ஒருத்தர் லேட்டு கம்மிங்க. நல்லா ஓகே, நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. 6:30 மணிக்கு பஸ்ஸு. அப்போ அவர் வந்துட்டோன்னு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருந்தாலும் வெள்ளனியாக போயிட்டா ஸ்ட்ரெஸ் இருக்காதுல்ல. ஏன்னா இடம் முடிக்கணும் பஸ்ஸில். பஸ் ஸ்டேஷன் 6:30 மணிக்கு பஸ்ஸு. 6:27க்கு தான் நாங்கள் வந்தோம். இன்றைக்கி திங்கக்கிழமை. வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த குறிக்காட்டுவான் பஸ்ஸில் தான் போவாங்க. 6:30 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடுவாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் வெள்ளனியாக வரணும்னு. ஏன்னா பஸ்ஸில் இடம் பிடிக்கணும், இல்லாட்டினா கிடைக்காது. சிட்டிங் பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைட்டு 2 பேர், ரைட் ஹேண்ட் சைட்டில் 3 பேர் உட்கார்ற மாதிரிங்க. இங்கே ஒரு விஷயம் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. நான் உட்காந்துருந்தப்ப ஒரு அக்கா சாரி கட்டிட்டு என் முன்னுக்கு நின்றுட்டு இருந்தாங்களா. நான் அவங்கள உட்கார வச்சுட்டு நான் நிற்கிறப்ப என்னோடய பேக் பேக்கை வாங்கி அவங்க மடியில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆள் ஏற நான் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டேன். அவங்க இறங்குற இடம் வந்துட்டோன்னே என்னோடய பேக் எடுத்து மேலே வச்சுட்டு அவங்க இறங்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நிற்கிறவங்களோட பேக்கை வாங்கி அவங்க மடியில் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் பயப்பட தேவையே இல்லை. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் போகிற வழியில் 2 சைட்டும் பார்த்தீங்கன்னா வழி நெடுகிலும் அழகான காட்சிகள். 1 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு குறிக்காட்டுவான் பாட்க்கு வந்தாச்சு. பஸ்ஸில் நல்ல 80s பாட்டு ஓடிட்டு இருந்தது. நீங்கள் பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கலன்னா கீழே இறங்குறப்ப கண்டக்டர்கிட்ட காசு கொடுத்துருங்க. இந்த டிக்கெட்டெல்லாம் ரிசர்வேஷன்லாம் இல்லைங்க, நார்மல் டவுன் பஸ் தான். நீங்கள் ஏறுறப்ப கண்டக்டர்கிட்ட காசு கொடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம குறிக்காட்டுவான் பாட்லேருந்து ஃபேரி எடுக்க போகிறோம். இங்கேயே 2 இடத்துக்கு ஃபேரி இருக்குங்க. ஒன்று டல்ஃப் நெடுந்தீவு, ஒன்று நைனா தீவு. நம்ம எடுக்க போகிறது டல்ஃப் வில்லேஜ், அதாவது நெடுந்தீவுக்கு. 8 மணி, 2:30 மணி, 4 மணி. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைனா வேறு டைமிங் 9, 2:30, 4 மணி. இந்த பச்சை புள்ளியை டீல் பண்ணுறதுக்குள்ளார அப்போ காணாமல் போயிடுது. எங்கே விட்டுட்டு போவோம். இன்றைக்கி திங்கக்கிழமையா 8 மணி ஃபேரிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த படகு ஓட்டுற அண்ணன்ட்ட எப்படியாச்சும் பேசி, நம்மளுக்கா பேச தெரியாது, நம்ம ஏறிடலாங்க. போட்டு ஃபுல்லாகிடுச்சு. அப்போ என் அண்ணன்ட்ட ஒரு 3 பேருக்கு இறங்கி பட்டி ஏற்றிட்டாரு. இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, வாயுள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா இன்னுமே நடக்காதுங்க. ஃபேரி வந்துட்டோன்னே நீங்கள் போய் பேசணும், அண்ணே எப்படியாச்சும் ஏற்றிக்கிங்கன்னு. ஆனால் அவர் வாமா அப்படின்ட்டாரு. ஆனால் 3 பேருன்னொன்னே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஆனால் அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி ஏற்றிட்டாருங்க. அதுதான் இங்கே ஒரு நல்ல விஷயங்க. அவன் வாயை திறந்து பேசணும். நீங்கள் தமிழில் பேசுகிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம நெடுந்தீவு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. இங்கே லைஃப் ஜாக்கெட்லாம் இல்லை. இந்த மாதிரி தான் எல்லோரும் மேலே ஹாயாக உக்காந்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, வெயில் அடிக்கிறதுல எல்லாம் கொடை பிடிச்சிட்டு வரிசையாக உக்காந்துருப்பாங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லை, நீச்சல் தெரியாது, பயமாக இருக்குன்னா பத்திரமா உள்ளுக்கு உட்காந்துக்குங்க கீழே. ஆனால் பயப்பட தேவையில்லைங்க, நம்மளை அழகாக பர்ஃபியமாக கொண்டு போய் விட்டுருவாங்க. இன்னொன்று, இது கவர்மெண்ட் போட்னால நம்ம எந்த ஒரு டிக்கெட்டு வாங்க தேவையில்லைங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஃப்ரீ தான் எங்களுக்கு. பிரபு அந்த அண்ணன்ட்டு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றாரு.
பிரபுக்கு பசி எடுத்துருச்சுங்க. காலையில் நாங்கள் பசியாரில்லை, ஆனால் நல்லூர் ரெசிடென்ஸ்லேருந்து அந்த அண்ணன் பழசாறு நிறையா அரைச்சி ஒரு பெரிய பாட்டிலில் கொடுத்துட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை பேக்குள்ளுக்கு வச்சு மேலே வச்சுட்டாரு. அது நாங்கள் கீழே இறங்கினோன்னு தான் எடுக்க முடியும், இப்போதைக்கு எடுக்க முடியாது. அதனால் எப்போவுமே பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன ஸ்நாக்ஸு இந்த பழங்கள் இதெல்லாம் வந்து எந்த பேக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது உள்ளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுத்து சாப்பிட உங்களுக்கு வசதியாக இருக்கும். நல்ல நல்ல 80s பாட்டு கேட்டுக்கிட்டே 1 மணி நேரத்தில் நம்ம நெடுந்தீவு வந்து சேர்ந்துட்டோங்க. நேரம் போனதே தெரியல. இங்கே வந்துட்டோன்னே நம்ம தங்குற இடத்துக்கு 10 நிமிஷம் தான். அந்த அண்ணனே ஆட்டோ அனுப்பிடுறேன்னாரு. அந்த அண்ணன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜி கை கொடுக்கடா, கை கொடுக்கடா. இது ஒரு சின்ன அழகான தீவுங்க, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடம். வந்தோடனே இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டிதான். இங்கே வந்து இறங்கிட்டோன்னே இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நம்ம அதில் போயிட்டு இப்போ 3 பேர் வந்தோமா, ஒரு ஆளோட பாஸ்போர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். எத்தனை ஆளுன்னு கேட்பாங்க, 3 பேருன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கேட்பாங்க, லோக்கல் ஃபோன் நம்பரு கொடுத்துட்டு இதோ அண்ணன் கரெக்டாக பிக்கப் பண்ண வந்துட்டாரு. இந்த இடத்த நான் ரிசர்ச் பண்ணி booking.comல தங்குற இடத்த தேடுறப்ப எனக்கு பிடிச்சிருந்த இடம் பேர் டெல் வில்லேஜ் ஸ்டே. அதோட உரிமையாளர் பேர் பார்த்திங்கன்னா விதுஷன் டாமி. அவர் நான் புக் பண்ணோன்னே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார். அதில் இந்த இடத்துக்கு எப்படி வருது, எத்தனை மணிக்கு ஃபேரி இருக்கும், எந்த பஸ்ஸு எடுத்து குறிக்காட்டுவனுக்கு வரணும், சாப்பாடு, மேப்பு, என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யலாம் எல்லாத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் என்கிட்ட ஹைலைட் பண்ணார். ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்து வரக்கூடாது, ஏன்னா இது ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இயற்கையோடு ஒன்றிணைந்து உங்களை நீங்களே உணரணும்னா இது தாங்க பெஸ்ட்டான ஹீலிங் பிளேஸ். இதுதான் பிரபு திவாவோட வீடுங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த டென்ட்டுக்குள்ளார 2 பெட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதோட இந்த டென்ட்டுக்குன்னு தனியாக பாத்ரூம் இருக்குது, அதோட கீயும் கொடுத்துட்டாங்க. அடுத்து சிங்கிள் டென்ட்டு, ஒரு ஆளுக்கு உண்டானது. இதுதான் என்னோட. இதுக்குள்ளாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தாடி, விளக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. டவல்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்னோட பாத்ரூம் ஷேர் பாத்ரூம். இங்கே வந்து கிச்சன், சமையல் அறை இருக்குது. நம்மளும் டீ போட்டுக்கலாம். ஆண்டி தான் அப்புறமேல மீன் பிடிச்சி கொடுப்பாங்க. இது எல்லாம் சமையல் ஆண்டி சூப்பராக சமைப்பாங்க. அதுக்காகவே மலேசியாலேருந்து வந்திருக்கேன்ட்டு உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சைவம், ஆனால் ஆண்டி சைவமாக சூப்பராக சமைச்சு தரேன்னாங்க. இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. ஒரு ரூமுக்கு ஒரு பாத்ரூமுக்கும் இருக்கும். அதுக்கு தனியாக சாவி கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து காமன், யார் வேணாலும் போகலாம். பாத்ரூம் எல்லாம் சுத்தமாக இருக்குது. இதுவும் இருக்குது, வெஸ்டர்னும் இருக்குது, ட்ரெடிஷ்னலும் இருக்குது. இங்கேயும் குளிக்கலாம். இது இயற்கையான கிணறு. இதுலேயும் தண்ணி மொண்டு வாளி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம குளிக்கலாம். இங்கே எல்லாமே உப்பு தண்ணி. மின்னுக்கு பார்த்தோம்ல அந்த கருப்பு கலர் டேங்க் வச்சுருக்காங்களே, அந்த தண்ணியில் மட்டும்தான் இந்த பல்லு வளர்க்குறதுக்கு, முகம் அலம்புறதுக்கு அது பயன்படுத்த சொன்னாங்க. மற்றது இதே மாதிரி ஷவர் ரூம் இருக்குல்ல, அதில் வர தண்ணி, இந்த தண்ணி எல்லாமே வந்து சேம். நம்ம ரூமில் தங்குறது தவிர்த்து மற்றது எல்லாமே காமன் ஏரியா, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்த பாத்ரூம். இப்படி தான் இருக்கும். ஸோ குளிக்கிறது இது திறந்தால் தண்ணி இங்கேருந்து வரும். இப்படி தான் நம்ம குளிக்கணும். ஓப்பன் கான்செப்ட். இது காலையில் யோகா செய்கிறதுக்கு. இந்த மாதிரி ஓப்பன் இடமும் இருக்குது, வெளியே படுக்கு அந்த மாதிரியும் இருக்குது. புத்தகம் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து முகம் அலம்புறதுக்கும் பல்லு வளர்க்குறதுக்கு எல்லாம் அந்த தண்ணி பாய்ச்சிக்கலாம். மற்றது எல்லாம் உப்பு தண்ணி தான்.
அப்புறம் பிரபு கருப்பாயிருவாருன்னு ஃபீல் பண்ணுறாரு. இந்த இதில் இங்கே வந்தவங்க முத வந்தவங்க எல்லாரோடையும் அந்த நாடு பேர் எல்லாம் எழுதியிருக்காங்க தமிழில். ஆண்டி நாங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் பேக் பண்ணி கொடுத்த பசியாரியா இப்போ தான் சாப்பிட்றோம். மணி 9:30. 9:45. அழகாக எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு சிக்கனா, சிக்கன், அவருக்கு வெஜிடேரியன், எனக்கு முட்டை. வெரி நைஸ், ஸோ ஸ்வீட். அண்ணன் 3 பேருக்கு வேறு 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 வேறு. இல்லை நல்லா சுற்றிட்டு அப்புறம் காலை நிப்பாட்டிட்டு இது பண்ணுங்க, அப்போ வேகமாக சுற்றும் முடியாது. ஆமாம். மணி இப்போ 11. இப்படியே நேராக போனால் பீச் வரோன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை போய் பார்க்க போகிறோம். அப்புறமேல சாப்பிட்டுட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு மற்ற இடத்தெல்லாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சைக்கிளில் எடுத்துகிட்டு சுற்றி பார்க்கலாம். இதில் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் booking.comல புக் பண்ணுறது வெறும் அக்கமடேஷன் தான், சாப்பாடோட வராது. வாட்ஸ்அப்பில் டாமி ஏற்கனவே எனக்கு மெனு ப்ரைஸ் எல்லாமே அனுப்பிட்டாரு. மதியம் சாப்பாடு, இரவு சாப்பாடு, காலை உணவு எல்லாத்தையும் ஆண்டியே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் வந்துட்டோன்னே இங்கே திரும்பவும் மெனு எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டோம். நாங்கள் 3 பேர், 2 பேர் வெஜிடேரியன், ஒரு ஆள் நான் வெஜிடேரியன். பிரபு வந்து வெஜிடேரியனே சமைக்க சொல்லிட்டாரு, ஈஸியாக இருக்கும்னு. ஆனால் ஆண்டி பிரபுக்காக மீனெல்லாம் பொரிச்சு தரேன்னாங்க. ஆண்டி உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்வீட். வெயில் ஆனால் அப்புறமேல ஒரு 4 மணிக்கு நல்லாயிருக்கும். மணி இப்போ 11 இல்லை. அதான் நாங்கள் அப்படியே நடந்து வந்து இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு அழகான இடம் பார்த்தோம், உட்கார்ற இடம். இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் மற்ற இடத்துல சுற்றி பார்க்குறோம். அழகாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் எந்த கடற்கரைக்கு நீங்கள் போனாலும் டூரிஸ்ட், முக்கியமாக வெள்ளைக்காரங்க குமிஞ்சி கிடப்பாங்க. நெடுந்தீவுக்கு வாங்க, ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்க, நிம்மதியாக நீங்கள் சுற்றலாம். இந்த பப்பி கூட பாருங்கள், முதலேருந்து அங்கேருந்து எங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு. 20 கடற்கரையிலேருந்து வரப்போ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கடைங்க இருக்குது. அதில் தான் பிரபு கொக்கோ கோலா வாங்கினார். அதை வாங்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து இதோ நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாச்சுங்க. மூஞ்ச மறைச்சிட்டிங்க தான் கீழே இருக்கு. இங்கே பாருங்கள், மதிய உணவு ரெடி. ஆண்டி கொஞ்ச நேரத்தில் கச்சிதமாக எவ்வளோ அழகாக சமைச்சு வச்சுருக்காங்க. சோறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக மணி மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜி சாப்பாடு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. உங்களோட மீன் எப்படி இருந்துச்சு? மொறுன்னு இருக்கு. மொறு உங்களுக்கு வேறு குவாய்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்காரு. வார்த்தையே இல்லை, ஆனால் இருக்கு. வார்த்தையே இல்லை, நல்லா இருக்கு. வா சொல்லுங்க, அனுபவம் சொல்லாதீங்க. இப்போ தான் சொன்னீங்க வார்த்தை இல்லைன்றீங்க. நாங்கள் ட்ரிப்பு ஃபுல்லாக இப்படி தாங்க கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்போம். சோலோ ட்ரிப்புன்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், நண்பர்களோடு போனால் ஒரு சுவாரஸ்யம், ஒரு சந்தோஷம் இருக்கும். அது இது தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட அடுத்த பயணத்துக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த ஐலண்டில் என்னென்ன இருக்கோ அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கும் ஒரு ஆட்டோவை புக் பண்ணியாச்சு. டாமி அண்ணனே அவங்கக்கிட்டே டிரைவர் இருப்பாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.